Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபால், இதை பற்றிய முழு விவரங்களை. மணிபாரதி வணக்கம். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவருக்கு மாணவர் அல்லாத 2 பேர் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நுழைந்து பாலியல் தொந்தரவு செய்திருப்பதாக கோட்டூர்புரத்தில் உள்ள காவல் நிலையத்தில் மாணவி புகார் அளித்துள்ள சம்பவம் மாணவர்கள் மற்றும் பெற்றோரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் மெக்கானிக் பொறியியல் பிரிவில் 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவரும் அதே பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவியும் கடந்த சில மாதங்களாக காதலித்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. 2 பேரும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள விடுதியில் தங்கி இந்த 4ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படித்து வருகின்றனர். அதாவது காதலன் 4ஆம் ஆண்டு மாணவனாகவும் அந்த காதலி 2ஆம் ஆண்டு மாணவியாகவும் இருந்து வருகிறார்கள். இந்த 2 பேரும் நேற்று முன்தினம் இரவு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள விடுதியில் தங்கி உணவருந்தி விட்டு இருவரும் நடைபயிற்சி சென்று உள்ளனர். அங்கு மறைவான இடத்துக்கு சென்று இருவரும் பேசிக் கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் நள்ளிரவு நேரத்தில் அவ்வழியாக வந்த 2 பேரும் மாணவர்கள் இல்லை என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த 2 பேரும் அந்த 4ஆம் ஆண்டு மெக்கானிக்கல் படிக்கக்கூடிய அந்த காதலனை அடித்து கீழே தள்ளிவிட்டு மாணவியை அங்கிருந்து வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக இந்த காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவி நீண்ட ஆலோசனைக்கு பிறகு நேற்று இரவு கோட்டூர்புரம் காவல் உதவி ஆணையரிடம் இது தொடர்பாக புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். அந்த புகாரில் தான் தனக்கு நேரிட்ட ஒரு துன்பியல் சம்பவத்தை காவல்துறையினரிடம் தெரிவித்திருக்கிறார். இதனை அடுத்து பல்கலைக்கழக வளாகத்துக்குள் இன்று காலை முதலே வந்திருக்கக்கூடிய கோட்டூர்புரம் காவல்துறை அதிகாரிகள் இந்த செயலில் ஈடுபட்டது யார், பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களா அல்லது பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களா அல்லது வெளி ஆட்கள் யாரேனும் உள்ளே வந்து இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியை பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கிறார்களா என்பது குறித்த ஒரு விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக வளாகம் என்பது பரந்து விரிந்த வளாகமாக இருக்கிறது. சுமார் 50 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் இந்த பல்கலைக்கழகம் இருப்பதால் பல்கலைக்கழகத்தில் முறையான கண்காணிப்பு கேமராக்கள் ஆங்காங்கே பொருத்தப்படாமல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் பல்கலைக்கழக வளாகத்தில் ஆங்காங்கே பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் எதிலாவது இந்த 2 நபர்கள், அதாவது தவறு செய்த 2 நபர்களின் புகைப்படமோ அல்லது நடந்து செல்லக்கூடிய வாகனத்தில் செல்லக்கூடிய காட்சிகள் ஏதேனும் பதிவாகி இருக்கிறதா என்பது குறித்து காவல்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணையை தொடங்கி இருக்கின்றனர். எனினும் இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் 2 நபர்களால் நள்ளிரவில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் மாணவர்கள் பெற்றோரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மணிபாரதி, விவரங்களுக்கு நன்றி கோபால்.